தயாரா இருக்கீங்களா? தயார். ஆகட்டும், இதுதான் நம்மளுடைய முடிவுன்னா அதை நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். கொஞ்சம் நம்பிக்கையோட இரு. பாருங்க, மிட்கோடுக்கு மறுபடியும் வந்துட்டோம். அங்க பாலமும் இருக்கு. நம்ம சாதிச்சிட்டோம். கோபுரம் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துருச்சு. இப்ப டியரோட பயனரை நம்மள யோட்டன் நிம்க கூட்டிட்டு போகும். அந்த சிலை கிடைக்குமா கிடைக்காதா? ஒருவேளை அதோட வயித்துல இருந்தாலும் இருக்கலாம்னு அது சொல்லுது. கூடவே அதோட வயிற்றுக்குள்ள போய் நீ அதை பார்க்கலாங்கிறதுக்கு அது அனுமதியும் கொடுத்துருக்கு. டியர்ஸோட கல்வெட்டு இதேதான். நம்ம உள்ள வந்துட்டோம். ஆனா இது என்ன இடம் தெரியலையே. நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் நீயும் நினைக்கிற. மரம் சாம்ராஜ்யங்களுக்கு பயணிக்கக்கூடிய அறைக்கு கீழே இருக்கும். ஆனா இந்த அறைய அந்தரத்துல இருக்கு. இந்த சாம்ராஜ்யத்தோட கதவுகள் மேலே இருக்கிற கண்ணாடிகள் மாதிரி இருக்கும். அங்க மேல இருக்கு. கரும் கல்வெட்டை பாதுகாக்க டியர் தெய்வத்தையே தான் பின்பற்றினாரு. நாம தேடிட்டு வர துப்பு உள்ள கூட இருக்கலாம். ஓ, யோட்டன்ஹெம் கதவுக்கு அடுத்தது இருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்கு. நம்மளால அங்க போக முடியுமா? இங்க இருந்து போக முடியாது. ஓ, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அட்ரியஸ், இதுதான் யோட்டன் நிம்கான அறை. சரிதான். அங்க பாருங்க, நம்ம கதவோட இன்னொரு பக்கத்துல இருக்கோம். இது மேலும் கீழுமான கதவு. என்ன யோசிக்கிறீங்க? பின்னாடி வா. சரி. இது நகருது. என்ன நகருது? எல்லாமே. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதி பயங்கர சக்தியை வச்சு எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு காண முடியும்னா நான் உங்க கூட இருக்கிறதுல பெருமைப்படுறேன். நீங்க அதை கவனிச்சீங்களா? யாராலையும் எதையும் தனியா சாதிச்சிட முடியாது. நமக்கு வர தடைகள் எல்லாம் அது எல்லாத்தையும் நம்மளால ஜெயிக்க முடியும்னு நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு தான். எனக்கும் எங்க அப்பாவுக்கும், உங்களுக்கும் ஃப்ரீயாக்கும், ப்ராக்குக்கும், சென்ட்ரிக்கும் நிறைய கருத்து மோதல்கள் வரலாம். ஆனா நம்ம ஒன்னா வேலை செய்யும் போது நம்ம ஒரு நல்ல அணியா இருப்போம். அதுதான் டியரோட சோதனையும். கூட்டு முயற்சியால தான் நம்ம இப்ப யோட்டன்ஹெம்க்கு போக போறோம். அவன் சொல்றது கேட்டுச்சா? கடைசி அவனுக்கான சமன்பாட்டை அவன் கண்டுபிடிச்சிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நீ புத்திசாலித்தனமா பேசுறன்னு அர்த்தம் அட்ரியஸ். அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. தலையெல்லாம் சுத்துறதுக்காகவே இந்த கோயிலை உருவாக்கி இருப்பாங்க போல. பாருங்க, அந்த மரம் தலைகீழா இருக்கு. இல்ல நாம தலைகீழா இருக்குமா? எனக்கு சரியா தெரியல. அட்ரியஸ், உன்னோட கத்திய கொடு. இருக்கட்டும், நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஏதோ பயண கற்கள் மாதிரி தெரியுது. நான் அதை பார்க்கலாமா? மதிப்பு மிகுந்த ஆல்டமோடரஸ், இது ஒற்றுமைக்கான ஒரு கல். உனக்கு தெரியுமா? ஆனா இவ்வளவு நாள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. டியர் இதை வச்சிருக்காருன்னா நாம எல்லா சாம்ராஜ்யத்தையும் பார்க்கறதுக்கான எல்லா வழிகளையும் இது சொல்லும் நான் நினைக்கிறேன். ஓடனோட அறையில அந்த நடுப்பகுதியில இருந்திருக்கு. ஆமா ஆமா, அதேதான். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. அப்படின்னா டியர் எல்லா சாம்ராஜ்யத்துக்கு நடுவுலையும் பயணம் செஞ்சிருக்காரு. அவரோட பாதையிலிருந்து அவர் மாறாம இருக்க அவரு தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி வச்சிருக்காரு. நான் சொல்றது புரியுதா? இரண்டு சாம்ராஜ்யங்களுக்கு மத்தியில
ஒவ்வொரு வெற்றிடத்துக்கும் நீ போகணும்னு நினைச்சனா கண்டிப்பா உனக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். நமக்கான சொந்த வழியை கண்டுபிடிக்கிறது உங்களோட திட்டம் தானே? இருக்கலாம். இங்கதான் டியர் கொஞ்சம் அதிகமா தாண்ட முயற்சி பண்ணிருக்காரு. இந்த ஒற்றுமைகள் தான் அவருக்கு உதவி இருக்கு. தயாரா இருக்கீங்களா? தயார். ஆகட்டும், இதுதான் நம்மளுடைய முடிவுன்னா அதை நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். கொஞ்சம் நம்பிக்கையோட இரு. இது ரொம்ப அற்புதமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அங்க ஒரு பாலம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, வயிறே இல்லாம எனக்கு எப்படிதான் கும்பிட்டுக்கிட்டு வருதோ. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்க பாருங்க. கோபுரம் கண்டிப்பா அது கீழே ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அற்புதம். எல்லா சாம்ராஜ்யங்களும் இருக்கிற ஒன்னை எப்படி உங்களால மறைக்க முடியுது? எல்லா சாம்ராஜ்யங்களுக்கு இருக்கிற இடைவெளியை நீங்க இப்ப ஒன்னா சேர்த்திருக்கீங்க. நீங்க மிகப்பெரிய அறிவாளி தான் டியர். இன்னொரு பக்கம் இருக்கிறது யோட்டனேமா? கண்டிப்பா அதுவா இருக்காது. மிட்கார்ட் உச்சி அடையிறதுக்கு வினகாம் வழியா போறது மாதிரி இது கிடையாது. அப்புறம் எப்படி இதை பயன்படுத்தணும்? உள்ள பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். டியரோட சவால்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியும், ஆனா ரொம்ப கடினமா இருக்கும். அதை நானும் கவனிச்சிருக்கேன். இது எல்லாமே உதிரி பாகங்கள். வழிபாட்டு பீடம். அங்க பாருங்க, அந்த கல்ல அது எடுத்துக்கிச்சு. இந்த கோபுரம் அந்த கல்லோட ஆற்றலை உள்வாங்கிக்கிட்டு இருக்கு. ஏதோ நடக்குது. இது நகருதா? ஆமா, நகருது. அதுக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும். அந்த கல் தான் வந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. டியரோட மந்திரத்தை இப்ப நாம நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன நடக்கும்? எனக்கும் இதுவும் தெரியாது. ஆனா நிச்சயமா இதுக்கப்புறம் பெரிய ஆபத்துக்கள் வராதுன்னு நான் நம்புறேன். ஓஹோ, தெரியாம சொல்லிட்டேன். ஆபத்துகள் வந்துகிட்டு தான் இருக்கு. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. ஓ, நல்ல வேலை முடிஞ்சிருச்சுப்பா. பாருங்க, மிட்கார்டுக்கு மறுபடியும் வந்துட்டோம். அங்க பாலமும் இருக்கு. நம்ம சாதிச்சிட்டோம். கோபுரம் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துருச்சு. இப்ப டியரோட பயனரை நம்மள யோட்டன்ஹெம்க்கு கூட்டிட்டு போகும். எப்படி டியர் இதெல்லாம் பண்ணாரு? எல்லா சாம்ராஜ்யங்கள்ல இருந்து எடுத்துட்டு வந்த யோட்னரோட படைப்பு சாரங்களோட எச்சங்கள்ல இருந்து ராட்சசர்கள் ஏதோ உருவாக்கி இருக்காங்கன்னு ஓடின்னு அதுல சந்தேகப்பட்டார். ஒற்றுமைக்கள் தான் அதுல இருக்கிறதுலே சிறப்பு அம்சமா இருந்திருக்கும். டியர் இந்த அளவுக்கு வெளியாட்களை நம்பி இருந்தது அவங்க எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருந்தாங்கன்றத காட்டுது. நம்ம யோட்டன்ஹெம் போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம வந்த வழியை மறைச்சாகணும். ஏன்னா காக்கைகள் கோபுரங்கள் மீடு வந்தது அவங்க கிட்ட நிச்சயம் சொல்லி இருக்கும். நம்மளுடைய கடின உழைப்பு அவனுக்கு பயணம் அமைச்சிடவே கூடாது. நல்லதுதான். இதுதான், இங்கதான் நம்ம போனோம். ஒரு நிமிஷம் இருங்க. இது கண்டிப்பா செயல்பட போறதே இல்ல. பயண படிக்கமே இங்க இல்லையே. ஆற்றலை பெறுறதுக்காக டியர் அவருடைய சொந்த கண்ணையே பயன்படுத்தி இருப்பார். இறுதியான பாதுகாப்பு கவசம் இது. உங்களோட கண்களும் ஒரு மாதிரி தானே இருக்கு. எனக்கு இருக்கிறதே ஒரு கண்ணு தான். நான் எங்கேயும் பயணம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஓடின என்னுடைய ஒரு கண்ணை நோண்டி எடுத்துட்டான். மன்னிச்சிரு, இது வேலை செய்யும் நான் நினைச்சேன். உன்னோட இன்னொரு கண்ணை வச்சு ஓடுன்னு என்ன பண்ணா? 100 இடங்கள்ல ஏதோ ஒரு இடத்துல தான் அவன் ஒளிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இவ்வளவு தூரம் வந்துட்டோம். கண்டிப்பா எப்படியோ ஒரு வழி இருக்கும். பாருங்க, எனக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் ஒரு சில வருஷங்கள் ஓடின் சுற்றுப்பயணம் வர்றப்ப சின்ரியும் பிராக்கும் அந்த மலையை சுத்தி வரத நான் நல்லா பார்த்திருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். அவங்க 2 பேருக்குமா?
இருங்க, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இவரோட இன்னொரு கண்ணு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்னை மன்னிச்சிருங்க. உண்மையை சொல்லணும்னா ஓடினது என்ன அவ என்ன ஒரு என்கிட்ட காட்டினா. அதுக்கப்புறம் அது நான் வேணான்னு என்னை மன்னிச்சிருங்க. ஒரு நிமிஷம் இருங்களேன். எந்த விதத்திலையும் இது பயன்பட போறதே இல்லை. அவ என்ன சொல்ல வந்தான்னா, மறைக்கப்பட்ட அறைகளை வச்சு ஒரு சிலையை செய்யறதுக்காக ஓடின் ஒரு நாள் என்ன தேடி வந்தான். அது ஒரு ஆயுதம் இல்லைங்கிறதுனாலையும் ஏசியர் மேல அருவருக்கத்தக்க பெரிய பெரிய கொப்பளங்கள் இருந்ததாலேயும் நான் அதை செய்ய மறுத்துட்டேன். ஆனா அதே மாதிரி ஒண்ணு அவன் உருவாக்கினதா நான் கேள்விப்பட்டேன். என்ன செல்லாது? ஏரிக்குள்ள ஒளிரும் ஒரு சாக்க வச்சு உருவாக்கின தோரோட சிலை. பாம்பு தின்னுச்சு அந்த சிலை தானே? என்னை மன்னிச்சிருங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. பாம்பு வயித்துக்குள்ள போய் நம்ம எப்படி பாக்குறது? உள்ளயா? கடவுளே! அதுக்கு நீ பாம்பு உலகத்துல இருக்கிற அந்த பாம்பு கிட்ட போய் தான் கேட்டாகணும். Statu inismu tutufa. அந்த சிலை கிடைக்குமா கிடைக்காதா? ஒருவேளை அதோட வயித்துல இருந்தாலும் இருக்கலான்னு அது சொல்லுது. கூடவே அதோட வயிற்றுக்குள்ள போய் நீ அதை பார்க்கலாங்கிறதுக்கு அது அனுமதியும் கொடுத்துருக்கு. உண்மையாவா? இதுல அதுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. ராட்சச பாம்போட வாய்க்குள்ள போறது கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் இருக்கு. கீழே ஏதோ இருக்கு. பார்க்கலாம். எவ்வளவோ விசித்திரமான இடங்களுக்கு நானும் போயிருக்கேன். அதுல இதுவும் ஒன்னா கூட இருக்கலாம். ஆமா, ஒரு ராட்சச பாம்போட வயித்துக்குள்ள இது வரைக்கும் நான் போனதில்லை. நீங்கப்பா? நானும் போனதில்லை. நம்ம சாப்பிட முயற்சி பண்ணாம இருந்தா சரி. இந்த மாதிரி நேரங்கள்ல அந்த மாதிரி விஷயங்களை கூட நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம போலாம்.